அனைவருக்கும் வணக்கம். இன்று வாழ்நாள் நீடித்த கல்வி என்ற பாடத்தில் அலகு 3, 4 என்ற 2 அலகுகளை நாம் படிக்க இருக்கிறோம். நேற்று வாழ்நாள் நீடித்த கல்வி என்ற பகுதியில் அலகு 1, 2 என்ற பகுதிகளை படித்தோம். இன்று நாம் வாழ்நாள் நீண்ட கல்வி என்ற இந்த பாடத்தில் கல்வி நிகழ ஏதுவான சமுதாய அமைப்புகள், அதாவது 3வது அலகு என்ன என்று பார்த்தால் பிளேசஸ் அண்ட் சொசைட்டிஸ் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங். 4வது அலகு லைஃப் லாங் லேர்னிங் ஆஸ் எ பிராக்டிஸ் அப்படிங்கிற தலைப்புல நாம படிக்க இருக்கிறோம். வாழ்நாள் நீண்ட கல்வி நிகழ ஏதுவான சமுதாய அமைப்புகள், அதாவது இந்த கல்வி நிகழ ஏதுவான சமுதாய அமைப்புகள் என்று பார்த்தால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்தே இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியானது இந்த செயல்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இப்ப தற்போது எது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், இப்ப இந்த டெக்னாலஜி வளர்ந்தனால் இப்ப இந்த டெக்னாலஜி ஏதுவாக இப்ப உள்ள சமுதாயத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த வாழ்நாள் நீண்ட கல்வி நிகழ்வதற்கு ஏதுவான சமுதாய அமைப்புகள் பற்றி என்ன என்று நாம இந்த பாடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாழ்நாள் நீண்ட கல்வி நிகழும் இடங்கள், கற்றல் நிகழும் இடங்கள், என்னென்ன இடங்கள்ல எல்லாம் கற்றல் நிகழ்கிறது என்று இந்த படம் அழகாக விளக்குகிறது. அதாவது வாழ்நாள் கல்வி என்று எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே நாம் பார்த்தது போல் வீடு, உள்ளூர் சமூகம், சமுதாயம், உலகம் கற்றல் நிகழும் இடங்களாக அறியப்படுகிறது. இப்ப ஒரு மாணவன் வீட்டுல எந்த அளவுக்கு அவன் படிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த வீடும் பெருமை அடைகிறது, வீட்டில் உள்ளவர்களும் முன்னேறுகிறார்கள். அவர்கள் மட்டும் முன்னேறுவது மட்டுமல்லாமல் அந்த உள்ளூர் சமூகமும் சேர்ந்து முன்னேறுகிறது, சமுதாயமும் முன்னேறுகிறது, உலகமும் முன்னேறுகிறது. இதை ஒரு உதாரணத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவை பாட்டி சொல்கிறார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஒரு வீடு வீட்டுல உள்ள அதாவது வீடு முன்னேறும் போது ஆட்டோமேட்டிக்கா சமூகம், சமுதாயம், உலகம் இந்த படிநிலைகள்ல போகும். இப்ப உள்ள தற்கால உலகம் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் உலகமாக மாறிவிட்டது. இப்ப தகவல் பரிமாற்றங்கள் நாம இந்த குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறதுனால உலகத்துல எந்த மூலையில ஒரு தகவல் இருக்கிறதோ அது ஈஸியாக நாம் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இதுல இந்த தகவலை பெறுவதில் பார்த்தீர்கள் என்றால் இதுல ஏழை, பணக்காரர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இயலாதவர்கள் யார் வேண்டுமானாலும் எளிதில் தகவலை பெறலாம். அதுதான் இப்ப கல்விங்கிறது பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த செயல்பாடு நடைபெற வேண்டும் என்றால் தொழில்நுட்பங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பாத்தீங்கன்னா கல்வியை பத்தி சொல்லும் பொழுது திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையில் ஏமா புடைத்து. ஒருவன் தான் கற்ற கல்வியானது 7 பிறப்பும் அவனுக்கு உதவியாக இருக்கும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த தலைமுறை மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 7 தலைமுறைகள் கல்வி பெறும். அது மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்த சமுதாயம், உலகம் இதெல்லாமே வளர்ச்சி பெறும் என்று சொல்கிறார்கள். இன்னும் எளிமையான உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்றால், இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மனநலம், உடல் நலம் ரெண்டுமே இந்த கொடிய கொரோனாக்கு அப்புறம் நிறைய நெறிப்பிரல் நடத்தையை மனிதர்களிடம் காட்டுகிறது. ஆகவே இப்ப அரசாங்கம்லாம் பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட், அதாவது மகிழ்ச்சியான தெருக்கள் அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நடத்துறாங்க. அப்ப உடல் நலமும் உள்ள நலமும் ஒருங்கே பெற வேண்டும். அப்ப ஒரு தெருவு மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை சார்ந்த தெருக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அடுத்து அந்த மாநிலம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இறுதியாக பல மாநிலம், அதுக்கப்புறம் ஒரு நாடு, இந்த படிப்படியாக இருக்கிறது. அதே போல ஒரு உலகத்தின் மூலையில் எங்கே
டெக்னாலஜி வந்தாலும் இன்று ஒரு கையில் நம்ம அடக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விரிவடைந்து விட்டது. முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், உங்கள் அனைவருக்குமே தெரியும் மாணவர்களுக்கு. அ நம்ம கணிப்பொறியில வந்து ஃப்ளாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு கலர் ஒரு தகடை பயன்படுத்தியிருந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில். அதற்கு பிறகு சிடி என்ற ஒன்று பயன்படுத்தினோம். பின்னாடி வந்து பென் டிரைவ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன் தொலைக்காட்சிகள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ நான் சிறு வயதா இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீளமான ஒரு ஆண்டனா வச்சு தான் ஒரு தொலைக்காட்சியில ஒரு சில சேனல்கள மட்டும் தான் நாம பார்க்க இயலும். ஆனால் இன்று அவை எந்த அளவுக்கு வந்து அ பரந்த உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய இது கூட இன்றைக்கு வந்து ஒரு சிறு வீட்டுக்கு வரக்கூடிய நிலையில வந்துவிட்டது. அப்ப இந்த வாழ்நாள் நீண்ட கல்வி இது வந்து இதனுடைய முக்கியத்துவம் இது வந்து முக்கியமாக இடம்பெற வேண்டுமென்றால், டெக்னாலஜி என்பது வளரும் பொழுது, இன்னும் நம்மளுடைய நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு. அப்ப வந்து ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள். யார் சொல்றாருன்னா, ஆப்ரகாம் லிங்கன்கிறவரு சொல்றாரு. ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள். எங்க சொல்றாருன்னா, கெட்டில்ஸ்பர்க் என்ற இடத்துல வந்து சொல்றாரு. நம்ம நாடு வந்து அனைவரும் அதாவது தனிமனித சுதந்திரமும் உண்டு. அப்ப எங்கேயோ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சமுதாயத்துக்கு வருது. சமுதாயத்திலிருந்து அந்த உள்ளூர் சமூகம் பயனடையுது. அதிலிருந்து வீடும் பயனடைகிறது. இதுக்கு உதாரணமா நாம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இது இன்னும் எளிமையா உங்களுக்கு புரியணும்னா, அதுக்கான உதாரணங்கள். அதாவது ஒரு கற்றல் கற்றல் அதுல வந்து முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாய சூழ்நிலையை சார்ந்து இருக்கும்போது தான், அது வந்து சிறப்பா இருக்கு. சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். உதாரணமா நீங்க பத்திரிக்கையில இதுல எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. செய்திகள், பத்திரிகைகள் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டும் இருப்பீங்க. மலைவாழ் மக்கள் பெறும் வாழ்நாள் நீண்ட கல்வியும், அதனால் அவர்கள் வாழ்வில் அடையும் முன்னேற்றமும், அவர்கள் சார்ந்துள்ள மலைவாழ் சமூகத்தினையும் அச்சமூகம் உருவாக்கி தரும் வாய்ப்புகளையும் பொறுத்தே உள்ளது. அதாவது ஒரு மலைவாழ் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அடையக்கூடிய அந்த கல்வியானது அந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறதோ, அந்த அளவிற்கு அவர்களுடைய பயன்பாடும் இருக்கிறது. இதுதான் நான் வந்து அவை பாட்டி சொல்வது போல வரப்புரைய வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும்னு சொன்னோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதாவது ஒரு இந்த குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் இவங்க வந்து ஒரு நீண்ட கல்வியை அடையும் போது அவங்க வந்து என்னன்னா ஒரு அந்த அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா மின் அறிவு லிட்ரஸி என்ற நிலையை அடைகிறாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் என்ற மாவட்டத்துல பளிச்சல் கேரளாவும் நீங்க அநேகமா நிறைய பேர் வந்து கேரளாவுக்கு போயிருப்பீங்க. சுற்றுலாவா கூட போயிருக்கலாம். ஏன்னா கேரளா வந்து ஒரு இயற்கை மிகுந்த ஒரு அழகான எழில்மிகுந்த ஒரு இடமா இருக்கு. அதுல திருவனந்தபுரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பளிச்சல் என்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மின் அறிவு லிட்ரஸி அப்படிங்கிற முதல் கிராமமா அது வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பெருமையை தட்டி செல்கிறது. அதாவது இன்னைக்கு உலகத்துல எங்க நடந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சொல்றோம்ல உலகம் வந்து நம்ம ஒரு கைக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த தகவல் பரிமாற்ற புரட்சி தகவல் உலகத்துல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லா துறைகளிலும் அதாவது அரசாங்கத்துடைய அனைத்து துறைகளிலேயும் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி, கவர்மெண்ட்டு, கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலிருந்து ஒரு கல்வி சம்பந்தமான சேர்க்கை விண்ணப்பம் எதுவா எடுத்தாலும் இன்னைக்கு இ அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து வாயிலாக தகவலை அனைவரும் அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து ஒரு உதாரணமா இருக்கு. கேரளா மாநிலத்துல திருவனந்தபுரத்துல பளிச்சல் அப்படிங்கிற கிராமத்துல பார்த்தீங்கன்னா அனைவரும் அதாவது அங்க வந்து யாருமே வந்து லிட்ரஸி இல்லாம இல்லை. எல்லாத்துக்கும் அந்த மின் அறிவு அப்படிங்கிற நாலேஜ் வந்து இருக்கு. அதனால அதை வந்து முதல் கிராமமா வந்து சொல்றாங்க.
அதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்விக்கான இந்த விடைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்கும் கிராமமாக. கற்கும் கிராமமாக அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கத்துக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, இந்த வாழ்நாள் நீண்ட கல்வி என்பது இடைவிடாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாள் நீண்ட கல்வி என்பது இடைவிடாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அங்க மத்த கிராமம் அடைய முடியாத ஒரு பெருமையை இந்த கிராமம் அடைந்திருக்கிறது. இந்த பளிச்சல் அப்படிங்கிற அந்த கிராமம் அடைந்திருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு காரணம் என்ன? அப்படி என்று ஆராய்ந்தால், அதற்கு காரணம் என்ன என்றால், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது. லேர்னிங் வில்லேஜ். கற்கும் கிராமமாக அங்க இருக்க அதாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் வந்து கற்றுக்கொள்ளவர்களிடம் இருக்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்தது போல. அதாவது ஆர்வமும், ஈடுபாடும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால், அந்த இடைவிடாத கற்றல் என்பது நடக்காது. அப்போ வாழ்நாள் நீண்ட கல்வி என்பது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அந்த கிராமமானது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அதற்கு வந்து கற்கும் கிராமம் என்று அழைக்கிறார்கள். லேர்னிங் வில்லேஜ் என்று சொல்கிறார்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் சிட்டி என்ற பெயர்ல அதை அழைக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, தொடர்ந்து கற்றுக்கொண்டே அந்த வாழ்நாள் கற்றல் அது வந்து நான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நம்மளுடைய நாடு ஜனநாயக நாடா இருக்கனால, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி இருக்கனால நமக்கு வந்து அந்த சுதந்திர இந்தியாவுல நம்மை நாமே மேம்படுத்தி தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால், நம்மளுடைய நாட்டிற்கு இது வந்து ஒரு தேவையான, அவசியமான ஒரு கல்வியா இருக்கிறது. இப்ப அந்த கற்றல் கிராமம், கற்றல் நகரம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? கற்றல் நகரம் என்று அழைக்கிறார்கள். இப்படி இந்த கற்றல் நகரம் என்று அழைக்கக்கூடிய எடுத்த உடனே கற்றல் நகரம் அப்படிங்கிற அந்த பெயரினை, அந்த பெருமையினை கொடுக்க இயலாது. அதற்கு என்று அவர்கள் தரப்பட்டியல் வச்சிருக்கிறார்கள். தர நிர்ணயம் இருக்கிறது. அதற்கு என்று கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல், பண்பாட்டு வளர்ச்சி கழகம், யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல், பண்பாட்டு வளர்ச்சி கழகம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லேர்னிங் சிட்டி அப்படிங்கிறதுக்கு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. எதையுமே எடுத்தோன்னே ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கான கிரைட்டீரியா இருக்கும். அதுக்கான என்னென்ன தர நிர்ணயம் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் வந்து ஆராய்ந்து அதற்கு பிறகே அந்த பெருமையை அவர்கள் வந்து கொடுப்பார்கள். அப்ப அந்த கற்றல் நகரம் என்ற அந்த சொல்லுக்கு, அந்த பெருமைக்கு எதெல்லாம் அவங்க வந்து வரையறையா வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், முதல் கிரைட்டீரியா என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன் ஆதாரங்கள் அனைத்தையும் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை மேம்படுத்துவதற்கு சிறப்பான முயற்சிகளை எடுக்கின்றது. அதாவது ஒரு ஒரு கற்றல் நகரமானது ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வியிலிருந்து உயர்நிலை கல்வி வரையில அவங்க மேம்படுத்துறதுக்கு அங்க இருக்கிறவங்கள, அந்த குறிப்பிட்ட சமுதாயம், நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு படத்துல வந்து உள்ளூர் வீடு, உள்ளூர் சமூகம், சமுதாயம், அப்புறம் உலகம், நாடுன்னு கூட நம்ம அதுல சொல்லிக்கலாம். இப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வரையறைக்குள்ளக்கூடிய அந்த கிராமத்துல ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையில மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான சிறப்பு முயற்சிகள்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிரைட்டீரியா, ஒரு வரையறையா சொல்றாங்க. சரி, இது 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 இருக்கிறது. இரண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா, சரி இந்த மேம்படுத்துவதற்கு சிறப்பான முயற்சியெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல உள்ள அந்த குடும்பம் வந்து அதனால புத்துயிர் பெற்றுச்சா, அதனால அவங்க வந்து மேம்பாடு அடைஞ்சாங்களா அப்படிங்கிறத இரண்டாவது கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. இரண்டாவது வரையறையாக வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது, அந்த குடும்பம் வந்து புத்துயிர் பெறுவது மட்டும் அல்லாமல் அதை சார்ந்த தொழில்களும் வேலைக்கேற்ற மேம்பாட்டு கல்வியினையும் ஊக்கப்படுத்துகிறதா. ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துல வாழக்கூடிய மக்களுக்கு முதல் வந்து வாழ்வாதாரம் என்று ஒன்று உண்டு. அப்ப அந்த வாழ்வாதாரத்துக்கு எது தேவை? தொழில்கள் தேவை. அப்ப அந்த தொழில்கள் அதற்கு ஏற்ற தொழிலை மேம்படுத்தி கொள்றதுக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்துகிறார்களா, மோட்டிவேட் பண்றாங்களா அப்படிங்கிறத மூன்றாவது வரையறையாக அவர்கள் பார்க்கிறார்கள். அடுத்தது நான்காவதா, அவங்க தொழிலை மேம்படுத்துறதுக்கு எனக்கான பயிற்சியை கொடுக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சிறப்பா ஏதாவது பயிற்சி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம்
அது தரம் எந்த அளவுக்கு, அதாவது பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ வந்து பொறுப்பில்லாமல், கடமை இல்லாமல் ஏதோ ஒரு ஆய்வை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யாமல், அதனுடைய தரம் சிறப்பா குடுக்குறாங்களா? அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எப்பயுமே பயிற்சி வந்து சிறப்பா இருக்கும்போது, அதனுடைய அ அதனுடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். இன்புட் எந்த அளவுக்கு சிறப்பா குடுக்குறோமோ, அப்ப ப்ராசஸ் வந்து சிறப்பா நடக்கும். அவுட்புட்டும் நல்லா இருக்கும். இதுதான் ஒரு சிஸ்டம் அப்ரோச் உடைய முறை. எப்ப வந்து இன்புட் வந்து தரமான இன்புட்ட குடுக்கும்போது, இது வந்து எல்லா நிலைகளையும் இத வந்து அ இந்த முறைய வந்து நம்ம அணுகலாம். அதாவது எந்த ஒரு முறையிலயும் தரமான இன்புட் குடுக்கணும். அதனுடைய செயல்முறை தரமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வந்து தரமா வரும். அது மாரி கற்றலின் தரம் மற்றும் சிறப்பினை மேம்படுத்துகிறதா? அப்படிங்கிறத அவங்க அந்த வரையறையில பார்க்குறாங்க. அதுவும் அந்த கிராமத்துக்கு இருக்கு. பளிச்சல்ங்கிற கிராமத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கற்றல் கலாச்சாரத்தினை கருத்து பரிமாற்ற திறன்கள் மூலமாக வாழ்நாள் முழுவதும் தொடர்வதை உறுதி செய்கின்றது. அதாவது இந்த பரிமாற்ற திறன் வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய கற்றல் நம்ம பாடத்துடைய தலைப்பே என்ன? வாழ்நாள் முழுவதும் கற்றல், வாழ்நாள் நீடித்த கற்றல், முறை சார்ந்த கற்றல், அடிப்படை கல்வி, அஞ்சல் வழி கல்வி, தொடர்கல்வி இந்த மாரி பல பேர்கள்ல நம்ம சொல்றோம். அப்ப பல்வேறு சூழல்கள்ல அவங்களுடைய கலாச்சாரம் சிதையாமல், அவங்களுடைய கருத்து பரிமாற்ற திறன் வந்து நடக்கிறதா? அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கற்றல் நகரம், லேர்னிங் சிட்டி என்ற பெருமையை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்ப இந்த இந்த ஒரு அவார்ட குடுக்கணும்னா, அதாவது லிட்ரசி இந்த லிட்ரசிங்கிறது கேரளால பளிச்சல்ங்கிற இடத்துல குடுக்குறாங்க. திருவனந்தபுரம் மாவட்டத்துல பளிச்சல்ங்கிற கிராமத்துக்கு அ மின்னறிவு, லிட்ரசி எல்லாருமே அவங்க 100% வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இது பேருந்துல பயணம் செய்யும்போதோ, இல்ல ரயில் பயணங்கள்ல எல்லா இதுலயுமே வந்து அ டிக்கெட்டுங்கிற ஒண்ணெல்லாம் வந்துருச்சு. கோர்ட்டு, விசா இன்னும் சொல்லப்போனா நம்ப நிறைய பல்கலைக்கழகங்கள்ல டிஜிலாக்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே டிஜிலாக் மூலமாவே பெற்றுக்கொள்ளலாம். அதே மாரி நம்மளுடைய வாகனங்களுக்கான அ லைசென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாமே இதுலயே வந்து அ மூலங்கள், மூலங்களே நம்ப எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மின் அறிவானது பெருகிவிட்டது. அப்ப எல்லாத்தையும் அந்த கிராமம் வந்து தட்டி சென்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் காரணமா இருக்கு. அந்த காரணத்துக்கு அந்த அந்த பெருமையை கொடுப்பதற்கு எ எளிதாக கொடுத்து விட மாட்டார்கள். இத்தனை கிரைட்டீரியாவையும், இத்தனை வரையறையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று அதாவது கற்றல் நகரம் என்ற அத கொடுக்கறதுக்கு ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல், பண்பாட்டு வளர்ச்சிக் கழகம் யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது லேர்னிங் சிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை வச்சிருக்காங்க. என்னென்ன வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் ஆதாரங்கள் அனைத்தையும் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை மேம்படுத்துவதற்கு சிறப்பான முயற்சிகளை எடுக்கின்றது. 2வது, அனைத்து குடும்பங்களின் கல்வியானது புத்துயிர் பெறுவதை உறுதி செய்கின்றது. 3வது, பல்வேறு தொழில்கள் வேலைக்கேற்ற மேம்பாட்டு கல்வியினை ஊக்குவிக்கிறது. நவீன தகவல் தொழில்நுட்ப ஊடகங்களை சரியான முறையில், அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். அத சரியான முறையில பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அடுத்தது கற்றலின் தரம் மற்றும் சிறப்பினை மேம்படுத்துகிறது. இறுதியாக கற்றல் கலாச்சாரத்தினை கருத்து பரிமாற்ற திறன்கள் மூலமாக வாழ்நாள் முழுவதும் தொடர்வதை உறுதி செய்கின்றது. ஒரு ஒரு செயல்பாடோட நின்று விடவில்லை. அத தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கற்றல் நகரம் அப்படிங்கிற அந்த பெருமைய குடுக்குறாங்க. சரி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம் அதுக்கு கல்வியாளர்களா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்மேட்டிக் ஸ்கூல் எஜுகேஷனிஸ்ட் அதாவது நடைமுறை கொள்கை கல்வியாளர்கள், நடைமுறை கல்வி கொள்கையாளர்கள் அவங்க அந்த கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செயல்பாடு மூலம் கல்வி, அதாவது லேர்னிங் பை டூயிங். இதனால தான் அந்த கற்றல் நகரம்ங்கிறத அவங்களால பெற முடிஞ்சது. இந்த நடைமுறை கல்விக் கொள்கை, அதாவது கல்விக் கொள்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில நிறைய கொள்கைகள் இருக்கு.
இது வந்து மேற்கத்திய நாடுகள்லயும் சரி, நம்மளுடைய நாடுகள்லயும் சரி, இந்த கல்விக் கொள்கைகள் நெறைய கொள்கைகள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த வரிசைய பார்த்தீங்கன்னா, என்னென்ன கல்விக் கொள்கைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை கல்விக் கொள்கை, இணைப்பு கல்விக் கொள்கை, கருத்துக் கொள்கை, இயற்கை கொள்கை, பயனளவை கொள்கை, பயன்பாட்டுக் கொள்கை, நடைமுறை கொள்கை. இந்த மாரி நெறைய கொள்கைகள் இருக்கு. உண்மை கொள்கை, இணைப்பு கொள்கை, கருத்துக் கொள்கை, இயற்கை கொள்கை, பயனளவை கொள்கை. இந்த நடைமுறை கொள்கைய வந்து நம்ப பல்வேறு சொற்களா அழைக்கிறாங்க. நடைமுறை கொள்கைன்னு சொல்லலாம். பயன்பாட்டு கொள்கைன்னு சொல்லலாம். பயனளவை கொள்கைன்னு சொல்லலாம். இந்த மாரி பல்வேறு மொழிகள்ல, பல்வேறு சொற்கள்ல இத அழைக்கிறார்கள். இப்ப உதாரணமா வந்து இயற்கை கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தாகூர் எடுத்து தாகூர் என்ற கல்வியாளரையோ, தத்துவயாளரை எடுத்துக்கொண்டால், அவர் வந்து இயற்கையை வந்து முன்மொழிகிறார். எந்த ஒரு கல்வி கற்றலா இருந்தாலும், இயற்கை வழியாக கற்றுக்கொள்ளும்போது, அவை வந்து சிறப்பானதாக இருக்கிறது. இயற்கை மூலமாக கற்றுக்கொள்ளும்போது, அது வந்து எப்படி இருக்காம்? சிறப்பா இருக்காம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து புரியாமல் மனனம் செய்யும்போது, அவர்கள் மனதில வந்து அது நிற்காது. அவர்கள் புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது தான் அவர்களுடைய மனசுல அது வந்து ஆழ் மனசுல வந்து நிக்கும். ஏன்னா புரியும்போது அவர்களுக்கு அந்த நினைவாற்றலோடு சேர்ந்து அது நடைபெறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியா அது வந்து நினைவில் நிற்கும். அது புரியாம அவங்க படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நினைவுல நிற்காது. அதனால தான் தாகூர் என்னன்னா, குழந்தைகள வந்து ஏதோ ஒரு தொழிற்சாலையில பாத்திரம் பண்டங்களை செய்வது போல நம்ம உற்பத்தி செய்யக்கூடாது. அப்படிதான் நம்ம வந்து செய்றோம். அது மாரி செய்யக்கூடாது. இயற்கையான முறையில இருக்கணும். இயற்கையா அவனுக்கு எது வருதோ, அத வந்து அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, தாகூருடைய கல்விக் கொள்கை, அதாவது இயற்கை கல்விக் கொள்கையில அவருடைய கலைத்திட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாமே இயற்கையை சார்ந்ததாகவே இருக்கும். அத கலைத்திட்டத்திலே வந்து இயற்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இது வந்து இயற்கை பற்றிய கொள்கை. அதே மாரி கருத்துக் கொள்கை அப்படிங்கிற கருத்துக் கொள்கைய எடுத்துக்கொண்டால், இப்ப இயற்கை கொள்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன்ல வந்து சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரூசோ மேலை நாட்டு கல்வியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூசோவும் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை கொள்கைய வந்து அ ரொம்ப அவர் வந்து வலியுறுத்திக்கிறார். இயற்கை முறையில வந்து குழந்தைக கற்றுக்கொள்ளணும். அதாவது குழந்தைகளுக்கு வந்து சுதந்திரமா கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா, அந்த சுதந்திரம் இருந்தா தான் அவங்க வந்து செயற்கையா இல்லாம இயற்கையாக கற்றுக்கொள்கிறார்கள். இப்ப நீங்க உதாரணமா வந்து நம்ம நடைமுறையில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து பல பள்ளிகள்ல வந்து ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கேமராவை வைத்துக்கொண்டு கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது குழந்தைகளுக்கோ, இல்ல ஆசிரியர்களுக்கோ மனதில் அந்த பயம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செயல்பாடு நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இந்த ஆ மனதில் வந்து உளவியல் ரீதியான பயம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, அங்கே இயற்கையான முறையில் வந்து கற்றல் நடைபெறாது. அங்கே செயற்கையான முறையில் கற்றல் நடைபெறும். அப்பொழுது இயற்கையான வெளிப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்த இயலாது. ஆகவே சுதந்திரம் வந்து வேண்டும் என்று ரூசோ அவர்கள் சொல்கிறார். அவர் தான் குழந்தை மைய கல்வியெல்லாம் சொல்றார். ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். அதே மாரி கருத்துக் கொள்கை பார்த்தீங்கன்னா, காந்தியை நம்ம உதாரணமா காந்தி வந்து கருத்துக் கொள்கையை உடையவர். அவர வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். ஒரு கருத்தை பின்பற்றி நாம வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துவது. அதாவது வந்து உதாரணமா சொல்லணும்னா, இப்ப காந்தியுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டால், ஆதார கல்விக் கொள்கை தான் காந்தியுடைய கல்விக் கொள்கையா நம்ம சொல்றோம். அதே மாரி காந்தி என்று என்ன சொல்கிறார்ன்னா, ஒரு கைத்தொழில கத்துக்கோங்க. அதாவது படித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே நாம வந்து நம்மை பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். லேர்னிங் பை ஏர்னிங். அதாவது நம்ம படித்துக் கொண்டு இருக்கும்போதே நம்ப ஆ ஒரு சம்பளம் பெறும் நபராக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை அப்பொழுதுதான் நம்மளுடைய தேவைகளை நாமே பூர்த்தி செய்ய முடியும். அந்த வகையிலே காந்தி வந்து ஒரு கருத்து கொள்கையாளரா இருக்கிறார். இப்படி பல கொள்கைகள் இருக்கிறது. இந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கற்றல் நகரம் என்ற பெருமையை தட்டி செல்வதற்கு காரணமான கொள்கை எதுவாக இருக்கும் என்று பார்த்தால், கல்வியாளர்கள் என்ன சொல்கிறார்ன்னா, இந்த பிராக்மேட்டிக் ஸ்கூல் எஜுகேஷனிஸ்ட், அதாவது பயன்பாட்டு கல்விக் கொள்கை, நடைமுறை கல்விக் கொள்கை அததான் சொல்றாங்க. செயல்பாடு மூலம் கல்வி கற்கிறாங்க. லேர்னிங் பை டூயிங். தொடர்ந்து அவங்க கத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களால இந்த பெருமையை தட்டிச் செல்ல முடிந்தது.
இத வந்து யார் இதுக்கு மேலை நாட்டு கல்வியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவரு இந்த நடைமுறை கொள்கை, பயன்பாட்டு கொள்கையை வந்து ரொம்ப ஆதரிக்கிறார், வலியுறுத்தி சொல்கிறார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னாடி வந்தவர் வந்து ஜான் டூயி. அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா, 1859லேருந்து 1952 வரை. இந்த காலநிலையில அவர் இந்த தத்துவத்த சொல்றார். அப்ப நடைமுறை கொள்கை என்பது நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு கொள்கை. அதுவும் கல்வியில வந்து இது ஒரு முக்கியமான கொள்கை. இத இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, நடைமுறை கொள்கை பத்தி பயன்பாட்டு கொள்கை. அதாவது ஒரு கல்வி என்பது மனிதர்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மாணவன் ஒரு படிப்பை படித்தால், அந்த படிப்பானது அவன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்படி அவன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவில்லை என்றால், அந்த கல்வியால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. ஆகவே இந்த நடைமுறை கொள்கைங்கிறது, இந்த பயன்பாட்டு கொள்கைங்கிறது நம்மளுடைய கல்வியானது பயன்பாடு உடையதாக இருக்க வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு புரிய புரிய புரியக்கூடிய வகையிலே எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வ சொல்லலாம். ம் அதற்கு முன்னாடி இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தில் நம்மளுடைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா, நெறைய போட்டித் தேர்வுகள்லாம் நடக்குது. அப்ப அந்த போட்டித் தேர்வுக்கு தகுதியா எத வைக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், தகுதியா என்ன இருக்கும்னா, ஏதாவது ஒரு இளநிலை படிப்பு அப்படிங்கிற ஒரு தகுதிய அவங்க குடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணமா நீங்க வங்கிக்கு போட்டித் தேர்வு எழுதுபவராக இருந்தால், வங்கிக்கு முக்கியமான நமக்கு திறன்கள் என்ன? வங்கிக்கு முக்கியமான அறிவு என்ன? நமக்கு வணிகவியல் பாடமோ அல்லது கணித பாடமோ, அது சம்பந்தமான பாடங்கள் அங்கே அதிகமாக பயன்படக்கூடிய நிலையில இருக்கு. ஆனா, இளநிலை கல்வி என்று அவர்கள் ஏதாவது ஒரு இளநிலை கல்வி என்று கொடுக்கும் பொழுது, அவர்கள் அனைவருமே அங்க வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிறார்கள். அப்பொழுது அந்த வேலைக்கு செல்லும் பொழுது, அவர்கள் ஒரு கணிதம் படித்தவர்களோ, இல்ல வணிகவியல் படித்தவர்களோ வங்கியில் எளிதாக செயல்பட முடியும். ஆனால் ஒரு மொழி பாடத்தை எடுத்து படித்தவர்கள், ஒரு அறிவியலை எடுத்து படித்தவர்கள் எளிதாக அங்கே வேலை செய்ய இயலாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் படித்தது ஒன்று, வேலை ஒன்றாக இருக்கிறது. அப்பொழுது ஆம் உடல் அளவிலும் சரி, உள்ள அளவிலும் சரி அவர்கள் சோர்வடைவார்கள். அவர்களுக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விடும். அப்பொழுது கல்வி வேறு, வாழ்க்கை வேறு என்பது பார்க்காமல், கல்வியும் வாழ்க்கையும் ஒன்று என்று நாம் கருத வேண்டும். இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில எளிமையா சொல்லணும்னா, ஒரு நிகழ்வு, ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. அது என்னவென்று பார்த்தால், ஒரு ரயில் பயணம். என்னுடைய வாழ்க்கையில நான் மதுரையிலிருந்து சென்னை செல்வதற்காக ரயில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ நான் மதுரையிலிருந்து ஒரு 7 மணி அளவில் அ ரயிலிலே பயணம் செய்தேன். அப்பொழுது திருச்சியில் ஒரு அம்மையார் வந்து அ ரயிலிலே பயணம் செய்வதற்காக வந்தார். அவர் தன்னுடைய ரயில் பயணத்தில் ஏறி அமர்ந்தவுடன், தன்னுடைய இல்லத்திற்கு தொலைபேசியில் அழைத்து தன்னுடைய மகளோடு உரையாடிக் கொண்டிருந்தார். அவர்களுடைய உரையாடல்லாம் முடியும்போது, ஆ இடையில் வந்து மற்றவர்களும் அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு தாயும், மகளும் அவங்களுடைய உரையாடலில் ஒரு தாய் வந்து சொல்றாங்க, "நான் திரும்பி வருவதற்குள், அதாவது சென்னை போயிட்டு திரும்பி வருவதற்குள், நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்து முடித்து விடு" என்று தன்னுடைய மகளுக்கு கட்டளையிடும். இந்த நிகழ்வு நடக்கிறது. பிறகு திருப்பி வரும்பொழுதும் எதிர்பாராத விதமாக அந்த ரயிலிலே பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. திருப்பி வந்து அந்த அம்மா காலையில தன்னுடைய மகளுக்கு தொலைபேசியில பேசுறாங்க. அதே திருப்பி ஒரு 3 மணி, 4 மணி அளவுல திருப்பி அடுத்த ரயில்ல பயணம் செய்யும்போது, திருப்பி எதேச்சையாக அவர்களோட பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்பொழுது காலையில் பேசிய அ அதே தன்னுடைய மகளோடு உரையாடல் செய்றாங்க. அப்ப கேட்குறாங்க, "காலையில வந்து இட்லிக்கு மாவெல்லாம் அரைத்து வைக்க சொன்னேனே, செஞ்சுட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த மகள் வந்து சொல்கிறாள், "அம்மா காலையில போட்ட அந்த இயந்திரத்துல போட்ட அரிசி இன்னும் மசியவே இல்ல." அப்படிங்கிற பதில் வருது. அதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி காலையில் போட்ட அந்த அரிசி மாவாக ஆகாமல் இருக்கிறது என்று ஆச்சரியம். அவர் கிளர்வினார் போல் வந்து கிளறி கிளறி தன்னுடைய மகளை வந்து கேள்வி கேட்கிறாள். ஆனாலும் ஒன்றும்
புலப்படவில்லை. உடனே அருகில் இருந்த இன்னொரு நடுத்தர வயது பெண்மணி கேட்கிறாள், உங்களுடைய மகளிடம் கேளுங்கள், அஹ், அரிசியெல்லாம் இயந்திரத்தை இயக்கி சுவிட்சை போட்டாச்சு, ஆனா அந்த அரைக்கக்கூடிய அந்த குளவி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை எடுத்து இயந்திரத்திலே பொருத்தினார்களா என்று கேளுங்கள் என்று சொன்னார். உடனே அதே மாதிரி தன்னுடைய மகளிடம் கேட்கும்போது அந்த மகள் வந்து அதை போடவில்லை. அப்ப அந்த குளவியை போடாம வெறும் அந்த இயந்திரம் மட்டும் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதை எதற்காக இந்த நிகழ்வை சொல்கிறேன் என்றால், அந்த மாணவி தன்னுடைய மேல்நிலை கல்வியில் இயற்பியல் பாடத்தில் அவள் அந்த பள்ளியில் முதலாவது மாணவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். அப்பொழுது முதலாவது மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாணவிக்கு இயற்பியல், வேதியியல் இந்த பாடங்கள்லாம் படித்திருப்பாள். ஆனால் ஒரு அடிப்படை கல்வி, அடிப்படை செய்தி கூட அவள் தெரியாமல் இருக்கிறாள். இந்த நிகழ்வில் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாழ்க்கைக்கும் அந்த கல்விக்கும் ஒரு தொடர்பே இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு கல்வியும் நம்மளுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி நடைமுறை கல்வி கொள்கையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். ஆகவே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, வெறும் மனப்பாடம் பண்ணுவது, எதை மனப்பாடம் செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நாம் வந்து மனப்பாடம் செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் வந்து குருட்டு போக்கில் எல்லாத்தையும் மனப்பாடம் செய்யும்போது நம்மால் அதை வந்து எளிதாக புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில அதை பயன்படுத்த இயலாது. ஆகவே நாம் எதை படித்தாலும் புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது அவற்றை நம் முழுமையாக செம்மையாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்தி கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த வாழ்நாள் நீண்ட கல்வி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் கற்றல் நகரம் என்ற நிலையை அடைந்தார்கள் அப்படிங்கிறத இந்த நடைமுறை கல்விக் கொள்கையாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில இருக்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் வாழ்நாள் நீண்ட கல்வி என்பது தொடர்ந்து நடக்கணும், எங்கேயுமே தடைப்படக்கூடாது. இடைவிடாத கல்வி அப்படிங்கிறத அதனாலதான் அவங்க சொல்றாங்க. சரி, கற்கும் சமுதாயம், லேர்னிங் கம்யூனிட்டி. ஒரு சமுதாயத்தின் பகுதியான பிராந்திய அமைப்பானது எவ்வாறு உலகளாவிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொருளாதார மேம்பாட்டினை அடைய முடியும் என்பதற்கு வட கலிபோர்னியாவின் சர் பிரான்சிஸ்கோ பிராந்தியத்தினை சேர்ந்த சிலிக்கான் பள்ளத்தாக்கு மிக சிறந்த உதாரணமாக விளங்குகிறது. சான் பிரான்சிஸ்கோ, அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய சான், இங்க வந்து எழுத்துப்பிழை, சான் பிரான்சிஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோ, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் பள்ளத்தாக்கு. நீங்க ஏதோ சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்றால் ஏதோ வந்து புவியியல் சார்ந்த குறியீடு அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டாம். இந்த கற்கும் சமுதாயம், லேர்னிங் கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்துல பெரிய புரட்சி, தொழில் புரட்சி நம்ம வந்து ஆரம்பத்துல பார்ப்போம். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இந்த மாதிரியான புரட்சிகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப புரட்சி. இப்ப அந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த லேர்னிங் கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்லும் போது இந்த சிலிக்கான் வெளிங்கிறத சொல்லுவாங்க. இந்த சிலிக்கான் வெளி பள்ளத்தாக்குங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் வெளினா புவியியல் சார்ந்த பகுதி என்று அர்த்தம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி, அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தொழில்நுட்பம் தான். எல்லா தொழில்நுட்பங்கள் அடங்கிய நிறுவனங்களும் அங்கதான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு வந்து லேர்னிங் கம்யூனிட்டி, கற்கும் சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். லேர்னிங் கம்யூனிட்டி, கற்கும் சமுதாயம் தொடர்ந்து நடக்கணும். அதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல என்னெல்லாம் இப்போ லேர்னிங் அந்த சிலிக்கான் வேலிங்கிறதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எண்ணற்ற வலைதளங்கள், வலைப்பதிவுகள், பல்லு ஊடகங்கள், கூகுள் நூல்கள் முதலியன மெய்நிகர் கற்றல் சூழல்களின் உருவாக்கி கற்கும் சமுதாயம் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் நடைமுறை சமூகங்கள், அதாவது கம்யூனிட்டிஸ் பிராக்டிஸ் என்பதற்கு உதாரணமாகவும் திகழ்கின்றன. நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்லயே நிறைய இன்னைக்கு வந்து இதெல்லாம் செய்திகளா வருகிறது, ஃபேஸ்புக் தளங்கள்ல வருகிறது. அப்ப ஒரு லேர்னிங் கம்யூனிட்டிங்கிறத எதை சொல்றோம்னா குறிப்பிட்ட பகுதி, குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட மக்கள், இதெல்லாம் வந்து அந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து நம்ம லேர்னிங் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவு புரட்சி, அதாவது ஒரு சமுதாயத்தின் பகுதியான பிராந்திய அமைப்பானது எவ்வாறு உலகளாவிய, அதாவது அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த படம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஒரு புரட்சி ஏற்படுது, ஒரு
நுட்பம் ஏற்படுதுன்னா, உலகத்துல வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நீங்க பழைய காலங்கள்லலாம் டிவி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு பெரிய பொட்டி மாரி இருக்கும். அந்த பெட்டி நீள ஆண்டனா வச்சிருப்பாங்க. ஒரு 1 சேனல், 2 சேனல் தான் வரும். இன்றைக்கு நிறைய சேனல்கள் வந்துருச்சு. எல்டி டிவி வந்துருச்சு. இப்ப வந்து 2023ல வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்ப புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் அந்த லைஃப் ஸ்டைல் டிவின்னு சொல்றோம். இப்ப 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் டிவி. இது வந்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். இப்ப டிவி வந்து ஒரு இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ணி பார்க்குறோம். இல்லைங்களா? அது நல்ல தியேட்டர், ஹோம் தியேட்டர் மாரி எல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஆ பார்த்து, இப்ப லேட்டஸ்ட் இதா என்ன தொழில்நுட்ப வளர்ச்சி, புரட்சி அடைஞ்சிருக்குன்னா, இந்த 2023ல லைஃப் ஸ்டைல் சாம்சங்ங்கிற நிறுவனம் வந்து லைஃப் ஸ்டைல்ங்கிற ஒரு டிவிய அ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த டிவி என்னன்னா, நம்ப அ நம்ப வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய அறையில வச்சுக்கலாம். நம்ப சாப்பிடக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். எங்க வேணாலும் போர்ட்டபிளா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தொழில் புரட்சி, தகவல் தொழில்நுட்ப புரட்சி வந்து மாறிடுச்சு. அம் ஸோ எண்ணற்ற வலைத்தளங்கள், வலைப்பதிவுகள், பல்லூடகங்கள், கூகுள் நூல்கள் முதலியன மெய்நிகர் கற்றல் நூல்களின் விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மென்ட்ஸ் இந்த இத உருவாக்குது. இதுக்கு தான் கற்கும் சமுதாயம். அதாவது இந்த கற்கும் சமுதாயத்துக்கு உதாரணமா என்ன சொல்லலாம்னா, சிலிக்கான் வேலி. ஏன்னா, அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட பகுதி. அத நிலப்பகுதியாவும் சொல்லலாம், இனமாவும் சொல்லலாம். அ ஒரு ஒ ஒ ஒ ஒ ஒரு ஒரு இடத்தையும் சொல்லலாம். அப்ப இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜியோகிராபிக்கல் இதா வந்து பார்க்கக்கூடாது. இங்க வந்து என்னன்னா, தொழில் புரட்சி. அதாவது என்னென்னதெல்லாம் எண்ணற்ற வலைதள நிறுவனங்கள் அங்க இருக்கு. வலைப்பதிவுகள் இருக்கு, பல ஊடகங்கள் இருக்கு, கூகுள் நூல்கள் முதலியன மெய்நிகர் கற்றல் சூழல்களின் உருவாக்கக்கூடிய ஒரு கற்கும் சமுதாயத்துக்கு அது எடுத்துக்காட்டா இருக்கு. நடைமுறை சமூகங்கள், கம்யூனிட்டீஸ் நம்ம கண்கூடா அத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தகவல் புரட்சிகளா இருக்கு. இப்ப நம்மளுடைய சமுதாய அமைப்பு. இப்ப ஏற்கனவே பார்த்தோம். வீடு, உள்ளூர் சமூகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமுதாயம், உலகம், நாடுன்னு கூட நம்ம அத சொல்லிக்கலாம். இப்ப அந்த சமுதாயம் ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்மயம் ஆகறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மலைவாழ் பழங்குடி சமுதாயமும், விவசாய சமுதாயமும் இருந்தது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழில்மயமாகும் முன்னாடி மலைவாழ் பழங்குடி சமுதாயம், விவசாய சமுதாயம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை சமுதாயம், தகவல் சமுதாயம். இந்த மலைவாழ் பழங்குடி சமுதாயம், அதாவது எந்த ஒரு பரிமாண வளர்ச்சியுமே எடுத்த உடனே திடீரென்று வந்துவிடாது. அதனுடைய செயல்பாடு மெதுவாக மெல்ல 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 அது பரிமாண வளர்ச்சி அடைகிறது. நேற்று நம்ம வகுப்பிலேயே பார்த்தோம். அந்த பரிணாம வளர்ச்சி புத்தகம் நீங்க வந்து கல்வியில பார்த்தீங்கன்னாலே தெரியும். அச்சு வடிவத்துல இருந்தது. கல்வியானது குருகுல கல்வியா இருந்தது. அதுக்கப்புறம் பள்ளிங்கிற சூழல் வந்தது. அது அதாவது ஓலைச்சுவடியா இருந்தது. மணல்ல எழுதி பழக்கணும். அதுக்கப்புறம் அச்சுல வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்தக வடிவில வந்தது. அதுக்கப்புறம் பிரிண்டடா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்தது. அதுபோல ஒரு ஆரம்ப கால வாழ்க்கை வந்து அ ஒரு மனிதன் வந்து காடுகள்ல வாழ்ந்திருப்பான். அவனுடைய பழக்கவழக்கங்கள், உணவு, உடை, இருப்பிடம் இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே அ வளர்ச்சி வந்திருக்காது. அவன் செய்கைகள் மூலமா பரிமாறிப்பான். இப்போ விவசாய புரட்சி எப்படி வந்திருக்கும்னா, எடுத்தோனே விவசாயத்துல புரட்சி வந்திருக்காது. அவன் உணவை உண்டுவிட்டு விதையை தூக்கி எறிந்திருப்பான். அந்த விதை முளைத்திருக்கும். அந்த விதையை அவன் உற்று நோக்கல் காரணமாக ஒரு விதை வந்து தூக்கி எறிந்தால் அவை வளரும் போல என்பதை அவன் அறிந்திருப்பான். அதற்கு பிறகு அவன் விவசாயத்தை தொழிலாக கொண்டான். அப்ப விவசாயத்தை தொழிலாக இருக்கும்போது இந்த நாடுகள் விவசாயத்தை போட்டி போட்டுக் கொண்டு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி இருந்தது. அத அடிப்படையா வைத்து தான் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழில்துறை சமுதாயம், தொழில் போட்டி. ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க பண்டமாற்று முறை, அதாவது பொருள குடுத்து தான் அந்த பொருளாதாரம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீர்களா, தொழில்துறை சார்ந்த சமுதாயம், இண்டஸ்ட்ரியல் நெறைய பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இருக்கு. அப்ப இந்த தொழில்துறை சமுதாயம் அ சார்ந்தது இருந்தது. இன்றைக்கு வந்து தகவல் சார் சமுதாயமா மாறிவிட்டது. அப்ப இத அடிப்படையாகக் கொண்டு தான் இயங்குகிறது. அப்ப தகவல் சார் சமுதாயங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆம் பிரிட்ஸ் மேட்லப் என்ற பொருளாதார அறிஞர் வந்து அறிவுசார் சமுதாயம் அப்படிங்கிறத சொல்றாரு.
இப்ப அறிவுசார் சமுதாயங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டில் அதன் இடத்தினை கணினி பிடித்தது. அதாவது 19ஆம் நூற்றாண்டுல பொருளாதாரத்துல அதாவது விவசாயம் நெறைய இருந்தது. அத வந்து 19ஆம் நூற்றாண்ட வந்து செல்வம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டா இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுல கணினி 19ஆம் நூற்றாண்டுல பொருளாதாரத்த மையத்துல வச்சு தான் இருந்தது. பொருளாதாரத்த மையமா வச்சு இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுல கணினி அந்த இடத்த பிடிச்சது. 21ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு அறிவு தான் வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அறிவு. அப்ப அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரைட்ஸு, அதுக்கான சட்டம் இதெல்லாம் இதுல வந்து அந்த அதுல வந்து புரட்சி ஏற்பட்டது. இன்ஃபர்மேஷன் தகவல்சார் சமுதாயம், அ இன்ஃபர்மேஷன் சொசைட்டி அத வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அந்த வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா, 1960ல அதுக்கப்புறம் 70ல இந்த வார்த்தை வந்து அ அறிவியல் மையமா இது ஆரம்ப காலத்துல வந்து தகவல் சார்ங்கிறது வேற ஒரு பொருள்ல வந்தது. அதுக்கப்புறம் 1970ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு பொருள். அதாவது அறிவியல் சார்ந்த பொருளாக அது கருத்தில் எடுத்துக்கொண்டார்கள். இப்ப தகவல்சார் அதாவது தகவல் தினமாகவே இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமா மே 17 அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது மே 17ல வந்து தகவல் சமுதாயம்ங்கிற ஒரு இத வந்து கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த தகவல்சார் சமுதாயம் வந்து இன்ஃபர்மேஷனை ஒட்டி வந்து அ முன்னேறிய சமுதாயமாக மாறிவிட்டது. அதே மாரி நாலேட்ஜ் சொசைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இத வந்து நம்ப இந்தியாவுல வந்து ரொம்ப இத வந்து வலியுறுத்தி சொன்னது. நாலேட்ஜ் சொசைட்டி அதாவது அறிவுசார் சமுதாயமாக உருவாக்க வேண்டும். அதாவது உலகத்துல எங்க நடக்கக்கூடிய மாற்றங்களும் ஒரு இல்லம் வரையிலும் தேடி வரணும். அந்த இல்லம் வந்து முன்னேறினா தான், அத வந்து ஒரு அறிவுசார் சமுதாயமாக நாம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அந்த அறிவுசார் சமுதாயத்த வந்து ரொம்ப நம்மிடையே வந்து ரொம்ப அ வலியுறுத்தியவர் யாருன்னா, அப்துல் கலாம் ஐயாவ நம்ம சொல்லலாம். இப்ப இப்ப பார்த்ததெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வாழ்நாள் நீண்ட கல்வியில வந்து ஏற்படக்கூடிய அ கற்கும் அ கற்கும் சமுதாயம், தகவல்சார் சமுதாயம், அறிவுசார் சமுதாயம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது உலகளாவிய கருத்துக்கள் என்னென்னலாம் இருக்கு? இத பத்தி என்ன சொல்றாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, பன்முக தன்மை கொண்டது. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, பன்முக தன்மை கொண்டது. இது வந்து ஒரே இதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாரி சர்வதேச அமைப்புகள் வந்து அ இத வந்து ஒரு திட்டமா மறுவடிவமைப்பு செய்றாங்க. அ அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அவர்கள் வந்து பெரும்பாலும் அ இதுக்கு வந்து வாழ்நாள் கற்றல் அப்படிங்கிற சொற்கள பயன்படுத்துறது தான், அதுல வந்து என்ன சொற்கள அவங்க பயன்படுத்துறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா, வயது வந்தோருக்கான கல்வி, வயது வந்தோருக்கான கல்வி என்ற சொற்கள பயன்படுத்துவத தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். வயது வந்தோருக்கான கல்விக்கு நிறைய சொற்கள் இருக்கின்றன. அதாவது அஞ்சல் வழி கல்வி என்று சொல்லலாம். ம். ம். வயது வந்தோர் கல்வி என்று சொல்லலாம். முறை சாரா கல்வி என்று சொல்லலாம். இப்படி பல முறைகள்ல வந்து அவற்றை வந்து நாம சொல்லலாம். ஆனா, அமெரிக்கர்கள் வந்து வயது வந்தோருக்கான கல்வி என்று சொல்வதை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களிடையே பார்த்தீர்கள் என்றால், இந்த அ வாழ்நாள் கற்றல் என்பது அவர்கள் ரொம்ப அத வலியுறுத்தி சொல்கிறார்கள். மன்னிக்கவும். மேலை நாடுகள்ல இந்த வயது வந்தோருக்கான கல்வி என்பது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால், அவர்களுடைய சமுதாய அமைப்பு, குடும்ப அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அவர்களை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தனிமைப்படுத்தி விடுகிறது. ஆகவே அவர்கள் அ தனிமைப்படுத்தப்படும் பொழுது, உடல் அளவிலும், உள்ள அளவிலும் அவர்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இப்பொழுது நம்முடைய நாட்டுடைய சமுதாய அமைப்பு, குடும்ப அமைப்பு என்பது வேறு. இன்றும் நம்முடைய நாட்டில் ஒரு 30% தான் அ தனி 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 குடும்பமாக இருக்கிறார்கள். மீதி 70% கூட்டு குடும்பமாக கூட இருக்கிறார்கள். ஏன்னா என்னவென்றால், நம்முடைய நாட்டில் தனிமை என்பதே தனியாக இருக்கக்கூடிய நிலை வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 10%, 20% இருக்கலாம். அதனால் அவர்கள் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறதில்ல. இப்ப அந்த கொடிய நோயை
கொரோனா வந்ததுக்கு அப்புறமே நெறைய மனிதர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் நெறைய இது அனுபவம் இருக்கும். மாணவர்கள்ட்டலாம் நெறைய நெறிப்பிரல் நடத்தைகளா மாறியிருக்கு. அதுபோல இந்த தனிமைப்படுத்தப்படும்போது நெறைய மாற்றங்கள், உளவியல் மாற்றம், உடலியல் மாற்றம் இதெல்லாம் வந்து நெறைய நோய்வாய்ப்பட்டு போயிர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிள் மாரி ஒரு பெரிய தீர்வா இருக்கிறது, இந்த வயது வந்தோருக்கான கல்வி. அதனால தான் நீங்க அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து நெறைய இப்ப டிகிரி படிக்கிறாங்க. டிகிரி படிச்சு வாங்குறாங்க. அத வந்து ஒருத்தர் ஆய்வு பண்ணும்போது, ஆய்வு பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஆய்வு செய்து சொல்லும்போது, அந்த மாரி ஆய்வு செய்யும்போது, இந்த வயது வந்தோருக்கான வாழ்நாள் கற்றல்ல முறைசாரா கல்வி கற்றவர்ங்க, நெறைய பேருடைய நோயே தீர்ந்திருக்கு. அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையுது. அவர்களுடைய உடல் வந்து நல்லா இருக்கு. அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து குடுத்திருக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உதாரணமா வந்து நெறைய வீடுகள்ல வந்து வீட்ல வளர்க்கக்கூடிய அனி அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. நாய், பூனை இதோட எல்லாம் அவர்கள் வந்து கலந்து விளையாடும் பொழுதோ, அதை வந்து பராமரிக்கும் போதோ, அவர்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்ப அமெரிக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்க வந்து வயது வந்தோருக்கான கல்விய தான் அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா, அவர்களுடைய சோ இது சோசியல் ஸ்ட்ரக்சர் அந்த மாரி இருக்கனால, ஏன்னா அங்க திருமண பந்தம் என்பது ஆ ஆ ஆணும், பெண்ணும் எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்தும் வாழலாம், பிரிந்து விருப்பப்பட்டால் சேர்ந்து வாழலாம், விருப்பமில்லை என்றால் பிரிந்து சென்று விடலாம். அந்த மாரி இதுல இருக்கறனால, பெண்களும் சரி, ஆண்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகு வயதானவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதனால அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தனிமையையும், நோயையும் போக்குவதற்கு இந்த கல்வி பெரிய ஒரு வரமாக அங்க இருக்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உலகளாவிய நிலையில வந்து இந்த வாழ்நாள் கற்றல பத்தி என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, அ ஐரோப்பாவில வாழ்நாள் கற்றல வந்து அதுலயும் ஒரு ஆர்வம். அங்கேயும் அந்த கற்றல வந்து ரொம்ப வலியுறுத்திக்கிறாங்க. அதுலயும் புதிய சுற்று, ஆய்வுகள், அறிக்கைகள் இதெல்லாம் அவங்க வந்து பிரபலப்படுத்துறாங்க. அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ, அந்த அளவுக்கு முயற்சிய எடுக்கிறார்கள். அந்த வாழ்நாள் கற்றலுக்கான சூழல்கள், என்னென்ன சூழல்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பள்ளி கல்வி என்பது கற்றுக்கொள்வது, முறைசாரா கற்றல் இதுல வந்து இருக்கு. வயது வந்தோருக்கான கல்வி அல்லது முறையான தகுதி அல்லது வாழ்க்கையின் பிற்பகுதியில வேலை மற்றும் ஓய்வு திறன்களை பெறுதல். இதெல்லாம் சூழல்களாக அமைகிறது. அறிவு, வேலை, தொழில்முறை மேம்பாடு மற்றும் வேலையில் பயிற்சி ஆகியவை இதெல்லாம் அடங்கும். அதே மாரி சிறந்த கல்வி. அதாவது 2030ல வந்து எதெல்லாம் சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா, டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் புரட்சி தான் அதிகமா நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கெல்லாம் டிவியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி பார்க்க முடியாத போர்ட்டபிள் டிவி எல்லாம் 2023லயே வருது. அப்ப அந்த அளவுக்கு தகவல் நிலையானது ஆ இருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கான விழிப்புணர்வை நம்ம மக்கள் மத்தியில குடுக்கணும். ஆ அப்படி கொடுக்கும் பொழுது, அவை வந்து சிறப்பா செயல்படும். அப்ப கல்வி மற்றும் பயிற்சி அணுகுமுறைகள். இதுல வந்து 2 அணுகுமுறைகள் இருக்குங்க. என்னென்ன அணுகுமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது 1 இங்க வந்து 1 என்று வர வேண்டும். அதாவது 1 அ ஒரு கணிசமானவர்களுடைய கவனத்த 2 முன்னேற்றங்கள் இருக்கு. சரியானது தான். 2 முன்னேற்றங்கள் இருக்கு. 1 லாப நோக்கமற்ற பட்டம் வழங்குதல். இதுக்கு உதாரணமா நீங்க பார்க்கணும்னா, பாண்டிச்சேரியில ஆரோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வழக்கையில் அ வ வாழ்க்கை மனநல கல்வின்னா இருக்கு. இப்ப அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் அதாவது நீ வாழ்க்கைய வந்து நம்ம எப்படி ஆ மகிழ்ச்சியோட வாழணும் அப்படிங்கிறதுக்கு பட்டயமும் குடுக்குறாங்க, பட்டமும் குடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் சர்டிஃபிகேட்டா இல்ல. நீங்க உங்க நடைமுறையில உங்கள பக்குவப்படுத்தி அதற்கான பாடத்திட்டமும், அதற்கான கல்வித்திட்டமும் அங்க வச்சு உங்களுக்கு குடுக்குறாங்க. நீ உண்மையாலுமே உன்னுடைய வாழ்க்கையை வந்து நலமாக மாற்றுகிறது அந்த கல்வி. அதற்கப்புறம் லாப நோக்கத்துல, வந்து பார்த்தீங்கன்னா, சில படிப்புகள்லாம், சில சான்றிதழ்லாம் லாப நோக்கத்துல இருக்கு. புதுமை தகவல் தொழில்நுட்பத்துல உயர்மட்ட லாபத்திற்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய முறைகள் இருக்கு. ஒண்ணு லாப நோக்கம் இல்லாம ஒரு பட்டம் வழங்குது. இன்னொன்னு லாப நோக்கத்தோட. எதுவா இருந்தாலும் எப்பயுமே எந்த ஒரு முறைகளுமே, அணுகுமுறைகளுமே அ ஒன்று லாபத்தோடையும், இன்னொன்னு அதைக் கொண்டு அடுத்த இதை வந்து மேம்படுத்துவதாக தான் அமையும். ஆகவே இதெல்லாம் வந்து
நம்ம உலக நிலையில வந்து வாழ்நாள் நீடித்த கல்வி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த திட்டங்கள் எல்லாம். சமீபத்துல முடிவடைந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு நாடுகளையும் எந்த அளவுக்கு அந்த கல்வியை வந்து வலியுறுத்துகிறார்கள், பயன்பெறுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்க போன்ற நாடுகள் எல்லாம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. நம்ம நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறனால, நம்ம நாட்டிலையும் வந்து இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்பதான் உலகம், சமுதாயம், சமூகம், உள்ளூர் சமூகம், வீடு என்ற நிலையில வந்து அனைவரும் நாம வந்து அந்த பயனை பெற முடியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன திட்டம் முடிவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்கல்வியில் பெண் மேலாளர்களுக்கான திறனை உருவாக்குதல். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய சோசியல் ஸ்ட்ரக்சர்ல வந்து பெண்கள் வந்து கல்வியை தொடர்வது ஒரு பெரிய இடர்பாடா இருக்கு. அவங்களுக்கு இந்த வாழ்நாள் கல்விங்கிறது, முறை சாராத கல்விங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க கல்வி நிலை அடைஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. அதுக்கான அவங்களுக்கு ஆளக்கூடிய திறன்களுக்கான பயிற்சியை கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தலை தடுக்கக்கூடிய ஆலோசனைகள், அதுக்கான பயிலரங்கம், இதெல்லாமே அவங்க வந்து படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம், இதுக்கான திட்டங்கள்லாம் ஆய்வு செய்து அந்த திட்டங்களாமே அவங்க செயல்படுத்தியும் பார்த்துட்டாங்க. இப்ப வந்து இப்ப சமீபத்துல சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, பங்கேற்பு பயிற்சி முறை, சக ஆலோசனை, வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள் என்னென்னலாம் செய்யலாம், சுய வளர்ச்சி மற்றும் தொடர்பு திறன், அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து என்ன மாதிரியான தலைமையை நிர்வகிக்கக்கூடிய திறன், அதாவது லீடர்ஷிப். இது அதே மாதிரி மன அழுத்த மேலாண்மை. இப்ப நிறைய வந்து சின்ன குழந்தைகளை கூட பாருங்களேன், டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு. இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம குழந்தை பருவமாக இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாம கேள்வி கூட படவில்லை. ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் சைல்டுன்னு சொல்றோம். அந்த டிஜிட்டல் சைல்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து மன அழுத்தம், இந்த மாதிரியான அதெல்லாம் நிறைய இருக்கு. இதை வந்து அவங்களை எப்படி வந்து பேலன்ஸ்டா நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஓய்வூதியத்திற்கு முந்தைய திட்டமிடல், அதாவது நம்ம ஓய்வு பெறக்கூடிய நிலையில வந்து எதெல்லாம் நம்ம திட்டம் வாழ்க்கையே வந்து நம்ம திட்டமிடலாம். ஓய்வூதியத்துக்கு, அதாவது நம்ம ஓய்வு பெறுவதற்கு முன்பு பின்பு என்னென்னலாம் பண்ண போறோம்லாம் திட்டமிட்டு வாழும்போது சிறப்பாக இருக்கும். அது தன்னார்வ தொண்டெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க வந்து 21ஆம் நூற்றாண்டை வந்து நம்ம தகவல் புரட்சி நூற்றாண்டா நம்ம சொல்றோம். அப்ப அந்த தகவல் சமூகம் என்ற இந்த கருத்தை வந்து நாம வந்து மேம்படுத்தி கொள்ளணும். நம்ம நாட்டுடைய வளர்ச்சி மேம்படணும் அப்படின்னா அதற்கான திறன்கள் வந்து நிறைய இருக்கு. என்னென்ன திறன்கள் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல், அதாவது லேர்னிங் ஸ்கில்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் சிந்தனை, மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்தல். சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து மற்றவங்களோட கலந்து செய்ய தெரியாது. அப்ப அந்த மாதிரியான அதுவே ஒரு திறன். எல்லாத்தோட ஈஸியா போய் இணைந்து செய்யறதுங்கிறது ஒரு திறன். அதே மாதிரி வந்து தொடர்பாடல், தன்னுடைய கருத்துக்களை மற்றவங்களோட பரிமாறிக்கொள்கிறது. இதெல்லாம் வந்து கற்றலுக்கு வந்து முக்கியமான திறன்கள். ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டு நம்ம எதிர்கால நூற்றாண்டுல இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு வளர்ந்த வல்லரசு நாடாக வர வேண்டும் என்றால் இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியை நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லும் போது அதை இன்னும் நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும். அப்ப கற்றல் திறன்கள்னா என்னென்ன? விமர்சன திறன், படைப்பாற்றல் திறன், மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்தல், தொடர்பாடல் திறன், இதெல்லாம் வந்து 21ஆம் நூற்றாண்டுடைய திறன்களை நம்ம மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு பயிற்சி. கல்வி அறிவு திறன். இப்ப அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல அறிவுங்கிறது அதுக்கான பொருள் வேற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவுங்கிறது தகவல் புரட்சியை தான் அறிவு புரட்சியை வச்சு நாம வந்து இன்னைக்கு வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த அறிவுக்கு வந்து நாம வந்து இன்னைக்கு வந்து உரிமைகள், அதுக்கு வந்து சட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த புரட்சிகள்லாம் இருக்கும்போது அப்ப தகவல், இன்ஃபர்மேஷன், ஊடகம், தொழில்நுட்பம், இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய லிட்ரஸி ஸ்கில். எப்படி வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்துல வந்து லிட்ரஸி, பளிச்சல்ங்கிற இடத்துல லிட்ரஸி என்கிற அந்த சிறப்பு பேரை வந்து அது எடுத்ததுல, அது போல இந்த தகவல், ஊடகம், தொழில்நுட்பத்துல வந்து நாம வந்து திறமையானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு வாழ்க்கை திறன்கள்
லைஃப் ஸ்கில்ஸ். வாழ்க்கை திறன்லாம் என்னென்ன வாழ்க்கை திறன்? நெகிழ்வுத்தன்மை, நெகிழ்வுத்தன்மைனா ஃப்ளெக்சிபிலிட்டி, தலைமைத்துவம், தலைமைத்துவம் லீடர்ஷிப், தன்னார்வ முயற்சி இனிஷியேட்டிவ், உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி, சமூகத்திறன் சோசியல் ஸ்கில்ஸ். இப்போ வெறும் டெக்னாலஜி மட்டும் பத்தாது. ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப சொல்வது, வெறும் அறிவு நுட்பம் மட்டும் பத்தாது. வாழ்க்கை வாழ்க்கை நடத்துவதற்கான திறன்களும் தேவை. இப்போ வாழ்க்கை திறன்கள் என்று எடுத்துக்கொண்டால் லைஃப் ஸ்கில்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, லீடர்ஷிப், இனிஷியேட்டிவ், ப்ரொடக்டிவிட்டி, சோசியல் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வாழ்க்கை திறன்கள். இதை இரண்டையும் நாம் சேர்த்து தொடர்பாடல், அதாவது தகவல் திறன்கள், ஊடக திறன்கள், தொழில்நுட்ப திறன்கள், இது 3 சேரும்போது நாம் சிறந்த ஒரு தகவல் தொடர்பாடல், தகவல் பரிமாற்றம், இதை ஊடகத்தின் வழியாக நாம் சிறப்பாக செய்ய முடியும். டிஜிட்டல் லிட்ரஸி, இதை நாம் கொண்டு வர முடியும். அடுத்த திறன்கள், மென்திறன்கள், அதாவது ஒருவர் மற்றவரோடு பேசி பழகும் தன்மை, சமூகத்தில் பழகும் தன்மை, சமூகத்தில் எப்படி தொடர்பு கொள்ளலாம், இதெல்லாம் நம்ம மென்திறன்கள் சொல்றோம். இப்ப மென்திறன்கள் மேம்படும் போது அவர்களுடைய ஆளுமை திறனும் மேம்படுகிறது. மென்திறன்கள் மேன்மை அடையும் போது ஆளுமை திறன்களும் மேன்மை அடைகிறது. மென்திறன்கள் எதெல்லாம் திறன்கள் என்று பார்த்தால் வாழ்க்கை திறன்களையே மென்திறன்களாக வருகிறது. நெகிழ்வுத்தன்மை, தலைமைத்துவம், தன்னார்வ முயற்சி, உற்பத்தி, சமூகத்திறன், இவையெல்லாம் மென்திறன்களோட வருகிறது. இப்ப மென்திறன்ல அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் தான் செய்யும் தொழிலின் யுத்தியை கையாள்வது, குழுக்களில் பணிபுரியும் போது அதற்கு ஏற்றவாறு பண்புகளை அழகாக இலக்கை அடைவது அவசியமாகிறது. அதற்கு பாத்தீங்கன்னா, ஆங்கில அகராதியில மென்திறன் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. அந்த வரையறை என்னன்னா, மென்திறன் என்பது சில பணிகளுக்கு தேவைப்படும் ஏட்டு அறிவை சாராத பொது அறிவு. அதாவது புத்தகத்துல படித்ததை அப்படியே சொல்லக்கூடியது இல்லை. அதை எப்படி சிறப்பா ஒரு அழகா இயற்கையா நம்ம சொல்றோமோ அந்த திறனை சொல்றாங்க. ஆங்கில அகராதியில கலின்ஸ்ங்கிற ஒரு அகராதி, அதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிக்ஷனரியில நிறைய டிக்ஷனரி இருக்கு. அதுல கொலின்ஸ்ங்கிற டிக்ஷனரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மென்திறன் என்பது சில பணிகளுக்கு தேவைப்படும் ஏட்டு அறிவை சாராத பொது அறிவு அல்லது இயல்பு அறிவு சார்ந்த பண்புகள், மக்களை கையாளும் விதம் மற்றும் நேர்மறையான நெகிழ்வான அணுகுமுறை ஆகும். மின்திறன்கள்ல நிறைய இருக்கு. அதுவே அதுக்கான வேறு பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு WHO அந்த சாஃப்ட் ஸ்கில்க்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, வாழ்க்கை திறன், குறுக்கு வெட்டு திறன், பொதுவான திறன்கள், வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான முக்கிய திறன்கள், வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான முக்கிய திறன்கள். அது மட்டும் இல்லாம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய திறன் அனனாய்டு குளோரோ அப்படிங்கிறது 2009 சொல்றாங்க. அதே மாதிரி பரிமாறக்கூடிய திறன்கள் 2011 சொல்றாங்க. எதிர்கால வேலை திறன்கள், திறமைக்கான திறன்கள்னு எங்க சொல்றாங்கன்னா 2014 சொல்றாரு. சமூக முன்னேற்றத்திற்கான திறன்கள், மென்திறன்களே தொடர்பு திறன், சுயமுயற்சி திறன், தலைமை பண்பு, குழு பணியாற்றல், பொறுப்பேற்று செயலாற்றுவது, பிரச்சனையை ஆராய்ந்து தீர்வு காணும் திறன், நேரத்தை நிர்வகிக்கும் திறன், கடின பணிகளை ஏற்று செய்யும் திறன், பணியில் வளைந்து கொடுக்கும் தன்மை, பலருடன் கலந்துரையாடி ஒப்பந்தம் செய்யும் திறன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மென்திறன்களை வருது. அதுக்கப்புறம் தொடர்பு திறன், ஒரு ஊழியர் பணியாற்றும் இடத்தில் தன்னுடைய சக ஊழியர்கள் தன்னுடைய மேல் அதிகாரியிடம் எப்படி அழகா பழகுறாரு, இனிமையா பழகுறாங்க, இதெல்லாம் தொடர்பு திறன். தொடர்பு திறன்லையும் சிறந்த 10 திறன் இருக்கு. என்னன்னா, கேட்கும் திறன், உடல் மொழி, தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுவது, நட்புடன் பேசுவது, தன்னம்பிக்கையோட பேசுறது, மரியாதையோட பேசுறது, திறந்த மனதோடு பேசுறது, பின்னூட்டம் கேட்பது, தொடர்பு கொள்வது, இதெல்லாம் தலை சிறந்த 10 தொடர்பு திறன்களை இருக்கு. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, நம்மளுடைய நாடு ஜனநாயகமான நாடு. இந்த நாட்டுல இந்த வாழ்நாள் நீடித்த கல்வியை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு செல்லும் போது நம்மளுடைய நாடு வளமான நாடாக இருக்கும் என்று அப்துல் கலாம் ஐயா சொல்வதை போல இந்த சமுதாயத்தினை ஒரு சிறந்த அறிவுபூர்வமான சமுதாயமாக மாற்ற முடியும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நல்ல குடிமக்களையும் முழுமையாக ஈடுபடுத்தி இந்திய ஜனநாயகம் சிறக்க நம்மை அர்ப்பணித்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.